பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை நிச்சயமாக உற்சாகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய முதல் பாகம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஆலயமாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் அவர் எங்கோ ஒரு ஆலயத்தில் இருக்கிறார் என்று. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த ஆலயம் நீங்களும் நானும் தான். தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் ஆண்டவரை எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று துடிக்கிறோம். நல்லதுதான், அவரை ஆராதிக்க போகிறோம், உண்மைதான். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். ஆனபடினாலே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆனபடினாலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த எண்ணத்தோடு நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிப்போமாக. ஆண்டவரை எங்கோ தேடி அலைய வேண்டியதில்லை. மற்ற மதத்தினர்கள் தெய்வத்தை தேடி அலைவார்கள், காடு மலைகள் என்று ஓடுவார்கள், ஆங்காங்கே சென்று காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் என்று அறிந்து அந்த பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். தேவன் விரும்புகிற, தேவனுக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்வோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மை நேசிக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் உலக மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய தேவனை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய சிந்தையில், செயல்பாடுகளில் தேவனை வெளிப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் நம்மூலமாய் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.